வணக்கம். இந்த வீடியோல ஐ நோபடி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பிருத்திவிராஜ், பார்வதி திருவோத்தம், அப்புறம் சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலேயே இருந்தது. படத்தோட அனௌன்ஸ்மென்ட், இந்த போஸ்டர்ஸ், ட்ரெய்லர்ஸ் இந்த விஷயங்களே இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. இத்தனைக்கும் அவரோட கேரக்டர் ரோல்ல பார்க்குறப்போ, ஏதோ லக்கி பாஸ்கர் மாரி இருக்கா, இல்ல வேற மாரி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வைப் இருந்தது. அத தாண்டி இந்த படத்து மேல இன்னொரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுறதுக்கு காரணம் இந்த படத்தோட டைரக்டர். ஆக்சுவலா அவரோட நிஷாம் பஷீர் அவர் இதுக்கு முன்னாடி ரோசரச் அது கரெக்ட்டா ஸ்பெல் பண்றான்னு தெரியல. மம்முட்டி நடிச்ச ஒரு படம் சைக்காலஜிக்கல் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் இருக்கும். ரொம்ப அந்த காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியில அவ்வளோ ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆசிஃப் அலியோட ஒரு படம் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே இந்த படம் அதே மாரி ஒரு கேரக்டர் ட்ரிவன் கைண்ட் ஆஃப் படமா இருக்கும். ஒரு ஹெய்ஸ்ட் கலந்த ஒரு படமா இருக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருச்சு. சரி ஓகே இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்தில கதாநாயகன் ஒரு பேங்க்குக்குள்ள போறாரு. இம்மீடியட்டா கொஞ்ச நேரத்தில அந்த பேங்க்ல ஒரு பெரிய கடத்தல் நடக்குது. அதில கதாநாயகனையே அந்த கவர் மாரி ஒண்ணு மூடி, இந்த கடத்தல் பண்ணவங்கலாம் வண்டியில போட்டு தூக்கிட்டு போறாங்க. போற இடத்துல எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. ஒரு மாரி ஆகுது. ஒரு கட்டத்தில ஒரு ஹைவேஸ்ல போய் ச சண்டைய போடுறாங்க. அடிச்சுக்கிறாங்க. அதில அவங்க தப்பிக்கிற வழியில அந்த கதாநாயகன தாண்டி மிச்சம் 3 பேர் இவர கடத்திட்டு வந்ததா இருக்கு. அது பிணை கைதியா கடத்திட்டு வந்தார் எப்படின்றதெல்லாம் தாண்டி, ஒரு கட்டத்தில அந்த மிச்சம் 3 பேர் அந்த கார் ஆக்சிடென்ட் அங்கேயே நடக்குது. அவங்க இறந்துடுறாங்க. இவர் மட்டும் தான் தப்பிக்கிறாரு. போலீஸ்ட்ட போய் இந்த மாரிலாம் ஆச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு. பட் அகைன் அது கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது. சில காரணங்களால இவர் மேல அந்த கேஸ் ஒரு மாரி திரும்புது. இவரு தான் அந்த அந்த பணத்த வந்து வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க அந்த கார்லயும் பணம் இல்ல. அந்த பேங்க்ல இருந்து இவங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில எங்கேயோ அந்த பணம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருது. நியூஸ்லலாம் போட்டுடுறாங்க. மத்தவங்க எல்லாருக்குமே என்ன டவுட் வருதுன்னா, இவரு தான் அந்த பணத்த எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. இவர்ட்ட தான் அந்த பணம் இருக்குன்னு ஊரே நம்புது. ஏன்னா ஒருத்தவங்க YouTubeல போட்டு விட்டுடுறான். அதனால ஊர் எல்லாருமே இவர வேற மாரி பார்க்குறாங்க. இவர்ட்ட இருக்கிற பணத்த எடுக்கணும்னு நெறைய பேர் ட்ரை பண்றாங்க. இவருக்கு நெறையா எல்லா இடத்துலயும் தொல்ல குடுத்துட்டு இருக்காங்க. அ அது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஆச்சு? இவர்கிட்ட தான் அந்த பணம் இருந்துச்சா? இல்ல அந்த பணம் எங்க போச்சு? அதனால இன்னும் இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது? அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட கத. ஆக்சுவலா இந்த படத்தோட ஆ ஸ்டார்ட்டிங்ல நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன போக்கே ரொம்ப நல்லா இருந்தது. 2 1/4 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்துல, முதல்ல ஒரு 1 1/4 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் படம் ரொம்ப நல்லா போச்சு. சொல்லப்போனா முதல் பாதியில படம் ஆரம்பத்திலிருந்தே பெருசா எங்கேயுமே லேக்குன்னு பெருசா இல்லாம ஸ்லோவா போனாலும் நல்லா போச்சு. இன்னும் முக்கியமா சொல்லப்போனா சில காட்சிகள், ஆரம்ப காட்சிகளே அந்த இவர கடத்திட்டு போய் அந்த ஹைவேஸ்ல ஒரு சண்டை மாதிரி போட்டு ஒரு ஆக்ஷன் சீன் அந்த அந்த சீன ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ரொம்ப ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ணாம அங்கங்க என்ன ஆச்சு? எதனால இவர் பேங்க்குக்கு போனாரு? அங்க எப்படி இந்த விஷயங்கள் இவர பின்தொடருது? முக்கியமா சொல்லணும்னா, இந்த மாரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இவர சுத்தி இருக்கிறவங்கள இவர எப்படி பார்ப்பாங்க? இத்தனைக்கும் அந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தவங்களையும் என்னென்ன இவர்கிட்ட அந்த பணத்த எடுக்கிறதுக்காக எப்படி எப்படி முயற்சி பண்றாங்க? மிச்சவங்கலாம் அந்த பணத்த எடுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்றாங்கங்கிற காட்சிகளும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அத தாண்டி அங்கங்க வரக்கூடிய சண்டை காட்சிகள், இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, ஒரு லிஃப்ட்ல ஒரு ஃபைட் வரும். அந்த லிஃப்ட்ல சின்ன இடத்துல ஒரு சண்டை காட்சி செம்மையா இருந்தது. அதே மாரி இந்த கிரவுட்ல அந்த கார் பார்க்கிங் ஐ மீன் சாரி கார் ஒரு இடிச்ச இடத்துல ஒரு இடத்துல ஒரு சண்டை ஒண்ணு வரும். அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மாரி. அதுவும் நல்லா இருந்தது. இன்னொரு அ செகண்ட் ஹாஃப்லயும் சில காட்சிகள்லாம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஃபைட் சீன்ஸ் எல்லா இடத்துலயுமே ரொம்ப சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் போட்டு அடிச்சு பறக்க விடுறதெல்லாம் இல்ல. அந்த இடத்த வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஃபைட்டு ஜஸ்ட் லைக் தட்ன்னு போட்டு ஹீரோ தான் எல்லாம் அடிக்கிறாருன்ற மாரி இல்லாம, அந்த சண்டை காட்சிகள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். படத்துல கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. சண்டை காட்சிகள்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்து வேற என்ன நல்லா இருந்ததுனா, பிருத்திவிராஜோட ஆப்வியஸ்லி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படத்த ஓரளவுக்கு முடிச்ச அந்த ஒரு விதமும் கூட ஓகே, அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, படத்தோட செகண்ட் ஹால்ஃப். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எவ்வளோ பிரமாதமா இருந்ததோ, ஃபயர் விட்டுட்டு இருந்தோமோ, அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான செகண்ட் ஹால்ஃப் வச்சது தான் இதுல ப்ராப்ளம். ஏன்னா, ஒரு இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட்ன்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு தெரியும். அது நெறைய பேருக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா, இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த இன்டர்வல் பாயிண்ட் நோக்கி எப்படி போகும்? என்ன மாரி இன்டர்வல் வரும்னு ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சாலும், இந்த ட்விஸ்ட்ட நெறைய பேர் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் சர்ப்ரைசிங்காலாம் இல்ல. அ அந்த மாரி தான் இருந்தது. சரி ஓகே செகண்ட் ஹாஃப்ல இது எப்படி இதெல்லாம் ம் நடக்கப்போகுது ஃபர்தரா அப்படின்னு பார்த்தா, வேற மாதிரி ஒண்ணு கதைய கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் இந்த கிட்னாப்பிங் பண்றது, இந்த பணத்த விஷயத்துலலாம் கொஞ்சம் அப்படியே உள்ள போய் சில காட்சிகள் ரிப்பீட்டடா வந்து சில காட்சிகள் ரொம்ப புரியாம, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டோரிய. வேற ஒரு லைனுக்கு எடுத்துட்டு போயி, ஒரு வேற படமாவே ஃபீல் ஆகுற மாரி இருந்துச்சு. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டலா
படுத்துருச்சுன்னே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஜஸ்ட் லைக் தானே அப்புறம் படத்தோட முடிவுல இதை நீ ஆரம்பத்திலே பண்ணியிருக்க வேண்டியதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கடத்தல் விஷயத்தில் கிட்னாப்பிங் பண்ணுறது இத்தனைக்கு அது சிஎம் லெவலுக்கும் போகிறதுன்றதை தாண்டி அதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் நாட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அதெல்லாம் பட்டிட்டிங்கர் பார்த்து ரொம்பவே நல்லா எழுதி ஒரு ப்ராப்பராகவே எடுத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிலேயே வேறு மாதிரி கொஞ்சம் இதில் கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி வச்சு சில இன்னும் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் திங்ஸ் வச்சு மேபி இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஆகட்டும் அந்த விஷயங்கள் மேபி நமக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். இல்லை நமக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது ஏன் இப்படி போச்சுன்றது அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஓரளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தவர் ஏன் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் இப்படி பண்ணி வச்சாரு? அது ஒன்றும் அவ்வளோ அப்ரப்டாக மோசமான கிளைமேக்ஸ்ன்றதை தாண்டி சரி செகண்ட் ஹாஃப்ன்றதை தாண்டி காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். எழுதுறதுக்கு எதுவும் கண்டென்ட் இல்லையான்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் அகெயின் செகண்ட் ஹாஃப் இதில் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஒரு ஓகேஸ்னு கூட ஓகே வாட்சபிள் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பிருத்திவிராஜ் பார்வதியிலேருந்து எல்லாருமே பதில் நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. இன்கேஸ் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். மீன்ஸ் எனக்கு சரியாக புரியலையா செகண்ட் ஹாஃபு உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சதா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.